வணக்கம். தமிழ் கவிதைகள்ல சில சமயம் பெரிய பெரிய அர்த்தங்கள்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு அழகான புதிரை தான் விழுக்க போறோம். ஒரே ஒரு பாட்டு, அதுக்குள்ள ஒரு ரகசிய அமைப்பு. வாங்க அது என்னன்னு சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கவிதையை ஒரு தடவை பாருங்களேன். படிக்கும்போதே உங்களுக்கு ஒன்று தோணும், என்னடா இது, இதுல வர்ற எல்லாமே சிகப்பு நிறமாவே இருக்கே, ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல. கேட்டிங்களா? அரசரோட கண்ணு சிவந்து போச்சான், எதிரிகளோட தோள்கள் சிவந்து போச்சான், ரத்தம் பாஞ்சு திசைகள்லாம் சிவந்து போச்சான், வில்லுலேருந்து போன அம்புகள், ஏன் வானத்துல பறந்த பறவை கூட்டம் கூட சிவந்து கீழே விழுந்துச்சான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற இந்த 5 விஷயத்தையும் ஒரே கவிதைக்குள்ள கொண்டு வர அந்த ஒரு புள்ளி, அது என்னவா இருக்கும்? இந்த முழு கவிதையோட மொத்த ரகசியமும் எங்க இருக்கு தெரியுமா? முதல் வரியில, அதுவும் அந்த முதல் வார்த்தையிலேயே ஒளிஞ்சிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா ஒரு முழு கவிதையும் தாங்கி நிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. வாங்க அது என்னன்னு பாத்துடலாம். இதோ அந்த வார்த்தை இதுதான், சேந்தன. அப்படின்னா சிவந்து போயின அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த முழு கவிதைக்குமான திறவுகோல். அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கவிதையோட தொடக்கத்துல இருக்கிறது தான். நம்ம தமிழ் இலக்கணத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் இருக்கு, முதல் நிலை தீவகம். இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ இதோட அர்த்தம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். சரி, இப்போ அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு நாமளே செஞ்சு பார்க்கலாமா? அந்த முதல் வார்த்தையான சேந்தன எப்படி கவிதையில வர்ற மத்த எல்லா விஷயங்களோடவும் ஒன்னொன்னா கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம வரிசையா பார்க்கலாம். ஓகே, முதல்ல கவிதை எதை பத்தி சொல்லுது? அரசனின் கண்கள், அதாவது வேந்தன் கண். இப்போ அந்த முதல் வார்த்தையை இதோட சேர்த்து படிச்சு பாருங்க. வேந்தன் கண் சேந்தன. இப்போ இந்த வரிக்கு ஒரு முழு அர்த்தம் கிடைக்குதா? அரசனுடைய கண்கள் கோபத்தால சிவந்து போச்சு, சரியா? சரி, அடுத்தது என்ன வருது? எதிரி மன்னர்களுடைய தோள்கள். கவிதையில தெவ்வேந்தர் தோள்னு இருக்கு. மறுபடியும் அதே டெக்னிக் தான். அந்த முதல் வார்த்தைய இங்கேயும் எடுத்துட்டு வாங்க. தெவ்வேந்தர் தோள் சேந்தன. பாத்தீங்களா? அந்த வார்த்தை இங்கேயும் தாவி வந்து கரெக்டா பொருந்துது. இப்ப என்ன அர்த்தம்? எதிரிகளோட தோள்கள் ரத்த காயத்தால சிவந்துடுச்சு. அடுத்து காட்சி இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. போர்க்களம் முழுக்க, அதாவது எல்லா திசைகளும், திசை அனைத்தும். இங்கேயும் அதே சேந்தனவ சேர்ப்போம். திசை அனைத்தும் சேந்தன. ரத்தம் நாலா பக்கமும் பாஞ்சு எல்லா திசைகளும் செவந்து போச்சு. அந்த முதல் வார்த்தை இதையும் விட்டு வைக்கல. அடுத்ததா என்ன பொருள் வருது? போர்க்களத்துல வேகமா பறந்து போன அம்புகள். சிம்பிளா அம்பும். அதே ரூல் தான் இங்கேயும். அம்பும் சேந்தன. அம்புகள் மேலேயும் ரத்தம் பட்டு அதுவும் செவந்து போச்சு. சரி, இப்ப கவிதையோட கடைசிக்கு வந்தாச்சு. அங்க என்ன இருக்கு? வானத்துல பறந்துட்டு இருந்த பறவை கூட்டம், அதாவது புல்குளமும். இப்ப பாருங்க, நம்பவே முடியல. கவிதையோட தொடக்கத்துல இருந்த அந்த ஒரே வார்த்தை கடைசி வரி வரைக்கும் வந்து பொருந்தது. புல்குளமும் சேந்தன, அம்புகள் தாக்கி அந்த பறவை கூட்டமும் ரத்தத்தால சிவந்து கீழே விழுந்துருச்சு. பாத்தீங்களா, ஒரே ஒரு சொல் ஒரு முழு கவிதைக்கே எப்படி உயிர் கொடுக்குதுன்னு. ஓகே, இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருச்சு. இனிமே தான் நாம முதல்ல சொன்னோமே, முதல் நிலை தீவகம்னு ஒரு பேரு, அதோட உண்மையான அர்த்தத்துக்குள்ள போக போறோம். ஒரு சூப்பரான உதாரணத்தோட அதை புரிஞ்சுக்கலாம். அந்த பேரையே கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போமா? தீபகம். தீபகம்னா என்ன? விளக்கு. சிம்பிளா ஒரு லேம்ப். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு இருட்டுமோட வாசல்ல, அதாவது முதல் நிலையில ஒரு விளக்க கொண்டு வந்து வச்சா என்ன ஆகும்? அதோட வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயும் படும் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். கவிதையோட தொடக்கத்துல வச்ச அந்த சேந்தனாங்கிற விளக்கு அதுக்கப்புறம் வர்ற எல்லா பெயர் சொற்களுக்கும் வெளிச்சம் கொடுத்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இதுக்கு பேரு தான் முதல் நிலை தீவகம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு விளக்கு, அதாவது சேந்தனங்கிற அந்த வார்த்தை எப்படி வரிசையா அரசனோட கண்கள், எதிரியோட தோள்கள், திசைகள், அம்புகள், அப்புறம் கடைசியா பறவை கூட்டம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்து அர்த்தத்தை உருவாக்குதுன்னு பாருங்க. இதுதான் முதல் நிலை தீவகத்தோட சக்தி. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ நேர்த்தியான, எவ்வளோ அறிவார்ந்த ஒரு அமைப்பு இது. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கவிதையில ஒரு வார்த்தையை எங்க வைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, தொடக்கத்துல வச்ச ஒரே ஒரு வார்த்தை ஒரு முழு கவிதையோட அர்த்தத்தையும் அது நமக்கு கொடுக்குற அந்த உணர்வையும் தீர்மானிக்குது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி இன்னும் எத்தனை கவிதைகள் அதோட முழு ரகசியத்தையும் முழு அழகையும் ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இனிமே நீங்க எந்த ஒரு தமிழ் கவிதையை படிச்சாலும் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு திறவுகோள் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு தேடி பாப்பீங்கன்னு நம்புறேன். இந்த அழகான கவிதை ஊத்திய பத்தி தெரிஞ்சுக்க எங்க கூட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.